வணக்கம். பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசியல் அறிவிப்புகளுக்கும் நம்ம அன்றாட பொருளாதார வாழ்க்கைக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப்பை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் குள்ள போலாம். குளோபல் பொருளாதாரம், பிரம்மாண்டமான அரசியல் வாக்குறுதிகள், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஸ்டார், இதுக்கெல்லாம் உங்க பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். இதை தெரிஞ்சுக்க பெரிய பெரிய நேஷனல் பாலிசிஸ்ல ஆரம்பிச்சு நாம எப்படி வோட் பண்றோம், எப்படி யோசிக்கிறோன்ற சைக்காலஜி வரைக்கும் நாம அலச போறோம். பகுதி 1. பெரிய பொருளாதார அறிவிப்புகள். அரசாங்கம் முன்வைக்கிற அந்த தலைப்புச் செய்திகள்ல வர்ற பெரிய நம்பர்ஸ முதல்ல ஆப்ஜெக்டிவா பார்க்கலாம். 7 லட்சம் கோடி ரூபாய். கேட்கும்போதே தலை சுத்துதில்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைய கொண்டு வந்தா இவ்ளோ பணத்தை மிச்சப்படுத்தலான்னா கூட்டு நாடாளுமன்ற குழு, அதாவது ஜேபிசி, கணக்கிட்டிருக்காங்க. அடிக்கடி தேர்தல் வரதால பாலிசி முடிவுகள் முடங்குறதையும் நிர்வாக செலவுகளையும் சேர்த்துதான் இந்த பிரம்மாண்டமான கணக்கீடு சொல்லப்படுது. அடுத்து 40 பில்லியன் டாலர்கள். மே 15ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிரதமர் மோடி யுஏஇ, நெதர்லாண்ட்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுகளுக்கு போனப்போ கையெழுத்தான அந்நிய நேரடி முதலீடு, அதாவது எஃப்டிஐ ஒப்பந்தங்களோட மொத்த மதிப்பு தான் இது. இது மட்டும் இல்லாம நேரடி பணப்பரிமாற்றம், அதாவது டிபிடியோட விரிவாக்கம், யூபிஐயோட குளோபல் ரீச், ஆப்பிள் நிறுவனத்தோட உற்பத்தி வளர்ச்சி, அப்புறம் இத்தாலியோட சிறப்பு உத்திச்சார் கூட்டாண்மை, இதெல்லாம் தான் பொருளாதாரத்தோட பெரிய வெற்றிகளா காட்டப்படுது. இதெல்லாம் நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு முன்னேறி இருக்கிறதையும் வரி வசூல் அதிகரிச்சிருக்கிறதையும் காட்டுது. பகுதி 2. உலகளாவிய அழுத்தங்களும் யதார்த்தமும். ஆனா குளோபல் மார்க்கெட்டை கவனிச்சோம்னா இந்த நம்பிக்கையான உள்ளூர் எண்களுக்கு பின்னாடி ரொம்ப சிக்கலான ஒரு யதார்த்தம் மறைஞ்சிருக்கு. இங்க தான் நீங்க கவனிக்கணும். உள்ள வர்ற முதலீடுகளுக்கு நேர்மாறா 2026ல மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 2.2 லட்சம் கோடி ரூபாயே இந்திய பங்குச்சந்தையிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு பக்கம் 40 பில்லியன் டாலர் உள்ள வருதுன்னா ஏன் 2.2 லட்சம் கோடி ரூபாய் வெளியில போச்சு? இதுக்கான விடை நம்ம நாட்டை தாண்டி வெளியில இருக்கு. உலக அளவுல இருக்கிற பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி போறது தான் இதுக்கு காரணம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க வட்டி விகிதங்களோட உயர்வு, குளோபல் பணவீக்கம், ஹார்முஸ் ஜலசந்தியில ஏற்பட்ட வர்த்தக தடைகள், அப்புறம் ஒரு பேரல் $111 தாண்டின கச்சா எண்ணெய் விலை, இப்படி பல காரணங்களால நம்மளோட எண்ணெய் இறக்குமதி செலவு கடுமையா ஏறிடுச்சு. இதனால டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 96 தாண்டிடுச்சு. இந்தியா அதிக அளவுல எண்ணெயும் பொருள்களையும் இறக்குமதி பண்றதால இந்த குளோபல் பிரஷர் நம்மளோட வர்த்தக பற்றாக்குறைய, அதாவது ட்ரேட் டெபிசிட்ட அதிகமாக்கிடுது. ஆனா இதுல ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, 2026 ஏப்ரல்ல நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்ததால இந்த பற்றாக்குறை $7.8 பில்லியன் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. பகுதி 3. மேக்ரோ எண்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையும். சரி, இந்த பிரம்மாண்டமான குளோபல் மற்றும் தேசிய பொருளாதார மாற்றங்கள் ஒரு சாதாரண குடிமகனை நிஜத்துல எப்படி பாதிக்குது? இங்கேதான் நாம ஒரு பெரிய முரண்பாட்டை பாக்குறோம். ஒரு பக்கம் டிஜிட்டல் வளர்ச்சி, வரி வருவாயெல்லாம் சூப்பரா இருக்குன்னு மேக்ரோ டேட்டா சொல்லுது. ஆனா மறுபக்கம் சாமானிய மக்கள் அதிக விலைவாசி, வேலைவாய்ப்பு பிரச்சனை, எம்எஸ்எம்இ துறையில இருக்கிற கஷ்டங்கள், அப்புறம் நடுத்தர வர்க்கத்தின் மேல விழற பெரிய வரி சுமைன்னு தினமும் போராடிட்டு இருக்காங்க. பகுதி 4. 3 ஆபத்தான அரசியல் மனநிலைகள். இந்த பெரிய பொருளாதார அறிவிப்புகளுக்கும் அன்றாட கஷ்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாடு நம்மள 3 விதமான உளவியல் வலைகள்ல சிக்க வைக்குது. அந்த 3 வலைகள் என்னென்ன? 1. ஆளுமை வழிபாடு, அதாவது பர்சனாலிட்டி கல்ட்ஸ். 2. உடனடியா பலன் எதிர்பார்க்கிறது. 3. ஏஐ மீதான குருட்டு நம்பிக்கையும் பழமைவாதமும். இதை ஒவ்வொன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல் வலை ஆளுமை வழிபாடு. உதாரணத்துக்கு விஜய் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் மேல இருக்கிற அதீத அன்பால எந்த ஒரு தெளிவான கொள்கையோ வருவாய் பிளானோ இல்ல ஒரு 5 வருஷ விஷனோ இல்லாமலே அவங்கள குருட்டுத்தனமா நம்புறது. லாஜிக்கா பாலிசிகளை பத்தி கேட்கறத விட எமோஷனலா ஒருத்தரை ஃபாலோ பண்றதுதான் இந்த ட்ராப். 2வது வலை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் காரணமா அடுத்த 20-30 வருஷத்துக்கான தேசிய பார்வையை விட்டுட்டு குறுகிய கால இலவசங்களுக்கும் உடனடி பலன்களுக்கும் நாம ஆசைப்படுறது. லாங் டேர்ம் தீர்வுகளை விட ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் போதும்னு நினைக்க வைக்கிற மனநிலை இது. 3வது வலை ஏஐ அப்பதி மற்றும் சோர்வு. அதாவது ஏஐ கொடுக்கிற தகவல்களை ஃபேக்ட் செக் பண்ணாம அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது, இல்லனா இதெல்லாம் யார் உட்காந்து யோசிச்சுட்டுன்னு கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணாம நம்ம பழைய பழக்கங்கள்லயே தேங்கிடுறது. இது இப்போ இருக்கிற நாலேஜ் எக்கானமில நம்மள ரொம்பவே பின்தங்க வச்சிடும்.
பகுதி 5 கேள்வி கேட்கும் ஜனநாயக கடமை. இந்த வலைகள்ல இருந்து வெளியே வரணும்னா நம்ம பொறுப்புகளை நம்ம பாக்குற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் தேவை. ஒரு ஜனநாயகத்துல கேள்வி கேட்கறதுங்கிறது வெறும் எதிர்ப்பு கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கான, சோதிக்கிறதுக்கான, அப்புறம் பொறுப்பு கூறல கேட்கறதுக்கான ஒரு வழி. அரசியல் அறிவிப்புகளை கேள்வி கேட்கறது குருட்டுத்தனமான கிளர்ச்சி இல்லங்க. அது பொய் பிரச்சாரங்களை தடுத்து இந்த சிஸ்டம் நிஜமாவே உங்களுக்காக வேலை செய்யுதான்னு உறுதிப்படுத்துற ஒரு அவசியமான விஷயம். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க இந்த சிஸ்டம்ல வெறும் பாசிவான ஒரு யூசரா மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல பொறுப்பு கூறலை கேட்கிற ஒரு கிரியேட்டரா மாற போறீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறேன். சிந்திங்க, கேள்வி கேளுங்க.